அங்க பாத்தியா, அந்த மூலையில இருந்து இந்த மூலை வரைக்கும் இந்த இடம் எங்களோடதுதான். உனக்கு என்னடி இருக்கப்பட்ட ஆளு, உன்னை மகாராணி மாதிரி பாத்துப்பாங்க. அது சரி, அவன் என்னடி நேத்து என்ன கண்ணு திறந்து அப்படி பாத்துட்டே இருந்தா? எனக்கு பயங்கர சிரிப்பு தான் வந்துச்சு. உன்னை காதலிக்கிறான் போல இருக்குடி. காதலாவது மண்ணாங்கட்டியாவது ஏற்கனவே அவங்களுக்கும் எங்களுக்கும் ஆகவே ஆகாது. நல்லதானடி இருக்கான், காதலிக்கலாம்ல. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாரு. இருந்தாலும் அவனை பார்த்தா எனக்கும் நல்ல ஃபீல் வருது. மச்சான், நேத்து ஆடின ஆட்டத்துல நீ ஒரு கலக்கிட்டடா போடா. ஹே நந்தினி, உன்னோட ஹீரோ. ஏய், என்ன பாக்குற? ஓரம் போ போ. மச்சான் பாத்து. நந்து, பார்த்தது போதும், கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வா. நீ ஆம்பளையா இருந்தா தில் இருந்தா என் கூட வந்து ஆடுற பார்க்கலாம். சும்மா பேசிட்டு தான் லாய்க்கு. தம்பி, ஊர்ல உள்ள பிரச்சனையெல்லாம் முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிடு. அதையெல்லாம் தீர்த்து வச்சாதான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். நீங்க தலைவரானதுக்கு அப்புறம் கிராம மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கண்ணே. வணக்கம். நந்தினி இருக்காளா? இன்னும் தூங்கி எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். மேல பெட்ரூம்ல இருக்கா, போய் பாருங்க. சரி அங்கிள். நல்லா இருக்கீங்களா? என்ன ஊர்ல விசேஷம்? நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கயா. நீங்க நம்ம கிராமத்தை எந்த குறை இல்லாம பாத்துப்பீங்கயா. எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம சீதாராமபுரம்ல பிரச்சனையா? அதுவும் நான் இருக்கும்போதா? நம்ம கிராமத்துல யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்க கூடாது. சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அட, சொல்ல சொன்னா ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த ராமராஜா ஊர் பஞ்சாயத்து தலைவரா இருக்கிற வரைக்கும் இந்த சீதாராமபுரம் கிராமத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது, இருக்கவும் விட மாட்டேன். ஒண்ணு இல்லைங்கய்யா, ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கு. அப்படியா? ஐயா, ஊரு பெருசு. ஒரு வார்டுக்கு தண்ணி வந்தா இன்னொரு வார்டுக்கு வரமாட்டேங்குது. தயவு செஞ்சு நீங்க ஏதாவது போரு போட்டு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா. அவ்வளவுதானே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வார்டுக்கு ஒரு வாட்டர் பிளான்ட் என் சொந்த பணத்தை செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணி தரேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. காலில் விழுகிறேன். என்ன ராமையா, என்னாச்சு? நான் என்னன்னு சொல்றதுங்கய்யா, என் வயலுக்கு வந்துட்டு இருந்த தண்ணிய அந்த பொன்னம்பலம் அவர் வயலுக்கு திருப்பிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்ட என் முதுகுத்தோலை உரிச்சிட்டாருங்கய்யா. இப்போ வயலுக்கு தண்ணி கிடைக்கலன்னா என் பயிர் பூரா நாசமா போயிருமையா. என்ன நீங்க தான் காப்பாற்றணும். என்னது? எந்திரிங்க ராமையா, உங்களுக்கு நான் இருக்கல. ஏதோ சந்திரசேகர், அந்த பொன்னம்பலத்தை உடனே கிராம பஞ்சாயத்துக்கு வர சொல்லு. அவன் மேல இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. வர வர அவன் ரொம்ப அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கான். ராமையா, நீங்க போங்க, நான் இருக்கல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன் சொல்லிட்டேன்ல, போங்க, தைரியமா போங்க. இன்னொரு சின்ன வேண்டுகோளுங்க ஐயா, நீங்க சீதாபுரத்துல இருந்தா நல்லா இருக்குங்கிறது எங்க எல்லாரோட அபிப்பிராயம். நம்ம ஊர் திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் முடிஞ்ச அளவுக்கு அங்க வந்து செட்டில் ஆக பாக்குறேன். யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பக்கத்துல இருந்து அதை சரி பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்.
அப்ப நீங்க போயிட்டு வாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோங்க வாங்க ஐயா. ஐயா. வரோம் வராங்க ஐயா. வாங்க. நேத்துல இருந்து என் மனசா இல்ல. ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு. அந்த போக்கிரி பையன் தான் ஞாபகம் வரான். அப்பவே நினைச்சேன். என்ன நினைச்ச? அதான் காதல் ஆயிருக்குமோன்னு. தெரியலடி. அவனை திரும்ப திரும்ப பார்க்கணும்னு இருக்கு. பார்க்கணும் போல இருக்கா? ம். வா போலாம். ஐயோ வேணாடி. அங்க எங்க மாமா வருவாரு. காலேஜ் இருந்தாலும் நல்லா இருக்கும். காலேஜ் எதுக்குடி? சம்மர் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குல்ல, நாளையில இருந்தே போலாம். அங்க உன் பாய் ஃப்ரெண்டும் வருவான். ஓகேவா? செம்ம ஐடியா சொன்னடி. முத்தம் எனக்கு கொடுக்காத, போய் உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கொடு. ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். சும்மா ரெடி. சரி நாளையில இருந்து ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போலாம். ஓகேவா? ஓகே. ஓகே டன். Definition of magnetic field. Magnetic is the tool that attracts metal like iron, cobalt and nickel. என்னடி அந்த போக்கிரி பையன் இன்னும் இங்க வராம இருக்கான்? பார்த்து பார்த்து கண்ணுக்கு கால்ற வர மாதிரி இருக்கு. அட வருவாண்டி உன் ஹீரோ. கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. மே ஐ கம் இன் மேடம்? அதோ வந்துட்டான் பாரு. What Shiva? Why you are late? சாரி மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. Oh, go. ஏய் என்ன பண்ற? Hey you, சேம் மேடம். go. A magnetic is the tool that attracts things like iron, cobalt and nickel and like pulls all together. The magnetic attracts magnetic materials towards itself. Magnet can attract only those metals which fall under the category of magnetic materials. It can't attract all the metals. Example, ஏய் மச்சான், அவ உன்னதான பாத்துட்டு இருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியுது, நீ மூடிட்டு கிளாஸுக்கு கவனி. என்னடா இது? ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். அவனையே பார்த்துட்டு இருக்கா, நம்மளை கண்டுக்க மாட்டேன்றா. அப்படின்னா நம்ம அழகா இல்லையா? Nandini, what is here? Where are you looking? Magnetic materials. The class is over. பா, என்னடா அப்படி பாக்குறா? கண்ணுலயே காலி பண்றாடா. நான் அப்படியே செமையா வைப் ஆயிட்டேன்டா. பயம் எதுக்கு மச்சான்? அதான் உன்னோட ஹீரோயின் உனக்கு கிடைச்சிட்டால. பார்த்தது போதும். சின்ன உன் கதை நிறைய இருக்கு. இன்னைக்கு அவன் இன்னும் ரொம்ப அழகா இருக்கான்ல. இப்ப பாரா அவளை என்ன பண்றேன்னு. ஐயோ என்னாச்சு? வண்டி பஞ்சர் ஆயிருக்குடி. இப்ப என்ன பண்றது? ஏ நந்தினி செல்லம், போலாமா? ஏன் செல்லம் அவ்வளோ கோவமா இருக்க? பைக் பஞ்சர் ஆயிருச்சு, என்ன பண்றது? என் பைக்கு சும்மா தான் இருக்கு. நீ வரேன்னு சொன்னா பஜார்ல நம்ம மஜாவா சுத்தலாம். ஏன் கூட வா, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வா. என்னடா பேசிட்டு இருக்க? பொறுக்கி. என்னடி என்னையே அடிக்கிற? வாடி. டேய், அவனை போட்டு தள்ளுங்கடா. அவனை விடாத.
பயமா அடிக்கிறான்டி. நந்தினி டிஸ்டர்ப் பண்ணீங்க, உங்களெல்லாம் கொன்னுடும்டா டேய். விட்றா என்ன? ஏய், அவனா உனக்கு சொந்தமா? ஆமாண்டா, என் சொந்தம் தான். எங்க ஊர் பொண்ணு, எங்க சீதாபுரம் பொண்ணுடா அவ. ஏன் ஆளு, அவளை யாராவது ஏற எடுத்து பாத்தீங்க, கண்ணு ரெண்டையும் புடுங்கி போட்டுருண்டா டேய். செத்தாலும் அவனை விடக்கூடாதுடி. நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். சீக்கிரம் போடி, இல்லனா போயிட போறான். ஏய், என்னடா காலேஜ்ல பிரச்சனை? படிக்க வந்தீங்களா இல்ல கலாட்டம் பண்ண வந்தீங்களா? எந்த ஊர்ரா நீங்க? சீதாபுரம் சார். அப்படியா? சரி போ. ஏய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்னப்பா அவனை சும்மா விட்டீங்க? அவன் அந்த பொண்ணுக்காக என்ன அடிச்சிட்டான். ஏய் தம்பி தியாகராஜ், அந்த சீதாராம் பையன் கூட எதுவும் பிரச்சனை வேணாம். எல்லாத்துக்கும் நேரம் காலம் ஒன்று வரும். நீ வண்டியில ஏறு. டேய் கேட்ச்ரா கேட்ச்ரா. மாப்ள நீ இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரேன்டா. சரி போடா. டேய் என்னடா ஆடுறீங்க? அவன் பாடுறா எப்படி ஆடுறான்னு. சூப்பரா அடிச்சான். உனக்கு எப்பவும் தமாஷ் தான். ஹே, என்னோட ஹீரோ வரானே. ஏய் நீ போ 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 போ. என் கில்லி அது இப்ப ஏன் கையில தான் இருக்கு. டேய் இந்த வாட்டி ஒழுங்கா எவன்டா அந்த தோட்டத்துல வந்து ஆடிட்டு இருக்கிறது? ஹே, உன்னோட மாமா வந்துட்டாருடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்குடி பயப்படுற? காதலிக்கணும்னா தைரியம் இருக்கணும். நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். வா. கேட்டா பதில் பேசாம இருக்கீங்க. ஒண்ணுல இங்க கில்லி தான் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்குள்ள கில்லியா? உங்க ஹீரோ எங்கடா? டேய் மச்சான், கில்லி கிடைச்சதாடா? கிடைச்சிச்சுடா. ஹேய், கிரவுண்ட்ல ஆட வேண்டியது தோட்டத்துல ஆடிக்கிட்டு இருக்க. நான் எங்க விளையாடுனா உனக்கு என்னடா? உனக்கு என்னடா? என்னவா? இது ஏன் தோட்டம்டா? என்னடா ஓவரா பேசுற? ஏய் 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 ஐயோ ஏய் ஏய் நில்லு. அவர் எதுக்காக அடிக்கிற? என்ன நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற? என்ன ரொம்ப தான் கோவப்படுற? அவர் மேல ஒரு அடி விழுந்தாலும் அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இங்க இருந்து போ. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. நீங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? இங்க இருந்து போங்க. வாடி, நாமளும் போலாம். என் தங்கம்ல கொஞ்சம் போதும், லேட் ஆயிட்டு இருக்கு. வேண்டாம் விடு. என்னம்மா அவ்வளவு அவசரம்? கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போயிந்தா. இந்த ஆக்கட்டு. காலேஜ் கூட இல்லையே, சம்மர் கிளாஸ் தானே நடக்குது. கொஞ்சம் லேட்டா போனா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இந்த கொஞ்சம் சாப்பிட்டு. அம்மா, ஸ்பெஷல் சப்ஜெக்ட் மிஸ் ஆயிடும். நான் இந்த சப்ஜெக்ட் மிஸ் பண்ணவே கூடாது. என் தங்கம்ல கொஞ்சம் சாப்பிடுமா. வேண்டாம்மா. வணக்கம் மாமா. வணக்கம்டா பூபதி. இந்த அன்னைக்கு கான்ட்ராக்ட் பில் செக் கொடுத்தனே, பேங்க்ல போட்டியா? அன்னைக்கே போட்டாச்சு. வெரி குட். வேற என்ன விசேஷம்? அப்பா பாய்மா. பாய்ப்பா. மாமா, இப்பெல்லாம் நந்துக்கு செல்லம் அதிகமாயிடுச்சு. நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். என்னடா நீ சொல்ற? ஆமா மாமா, அன்னைக்கு நம்ம தோட்டத்துல அந்த சிவா கில்லி ஆடி அந்த பசங்க எல்லாரும் தோட்டத்தை நாசமாக்கிட்டு இருக்கானுங்க. நான் போய் கேட்க ஆரம்பிச்சா அவ வந்து சிவாக்கு சப்போர்ட் பண்றா மாமா. என் மானமே அங்க போயிடுச்சு. அடே,
தலைவர் பொண்ணு இல்ல, சண்டை போட்டுக்கிட்ட அசிங்கம்னு அப்படி பண்ணிருப்பா. அடே என்ன இருந்தாலும் என் மக சொக்க தங்கண்டா. உங்க மக தங்கம் தான், அதுக்காக தலையில ஏத்தி உட்கார வச்சிடாதீங்க, பாரம் ஆயிடுவா. டேய் மச்சான், நான் வந்துட்டேன். இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? டைம் ஆயிட்டு இருக்குடா. வா சீக்கிரம் போலாம். மா போயிட்டு வரேன். டேய் கண்ணா, சாப்பிட்டு போப்பா. இல்ல வேணாமா, கிளாஸ் டைம் ஆச்சு, நான் அப்புறம் வந்துடுறேன். பை. அட என்னப்பா நீ, படிப்பு இருந்தா போதும், சாப்பாடு கூட முக்கியம் இல்ல அவனுக்கு. என்ன சிவா, அவங்கள இன்னும் காணோம். அதுக்கு தான் சொல்லுவாங்க பொண்ணுங்களை நம்ப கூடாதுன்னு. இப்ப பாரு எவ்வளவு நேரம் ஆகுது. நீ சொன்னா கேட்கவும் மாட்ட. உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லையடா. வருவாங்க இரு. உனக்கு எல்லாத்துக்குமே அவசரம் தான்டா. ஹாய். ஹாய். இன்னைக்கு நம்ம பிளான் என்ன? இன்னைக்கு நம்ம பிளான் சினிமா. வாவ், thank you my item. சரி என்ன படம்? மணிரத்னம் கீதாஞ்சலி ரீ ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபேண்டாஸ்டிக் லவ் ஸ்டோரி. சரி போலாம் வா. நீ வந்து ஏறு. இந்தா. உன்னோட ஆளு வந்துட்டேன். டேய் நக்கலா, இடுப்ப உடைப்பேன். சரியா சரி சரி நீ ஓட்டு. ஏய் சிவா, எங்க ரெண்டு பேருக்கும் கார்னர் டிக்கெட் புக் பண்ணியாடா? டேய் நம்ம ரெண்டு பேருக்கு எது கார்னர் அவங்க டிக்கெட் வேலையில அவங்க சொல்லுடா. இருக்க போறாங்க, நம்ம வேலையில நாம இருப்போம்ப்பா. உன்னெல்லாம் பைக்ல உட்கார வைக்கிறதே பெருசு. இங்க பாரு, நான் உன் வண்டியில இருக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். டேய் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், சீக்கிரமா டைம் ஆகுது. பாத்து பத்திரமா ஓட்டு. ஓடி போலான்னு சொன்னால எங்கடா இருக்க? நல்ல சீன் இல்ல? பாத்துக்கிட்டே இரு. படம் சூப்பர், பாட்டுலாம் செமையா இருக்கும். என்னடா பசங்களுக்கெல்லாம் தைரியம் வந்துருச்சேன்னு பார்த்தேன். ஹலோ, என்கிட்டே வந்து ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு கேட்பான் அவன். ஏய் பயந்துட்டியா நீ? நான் போறேன். வரமாட்டேன்னு சொன்ன, முடியாத அதுன்னு சொன்ன, இப்ப அரை மணி நேரமா ஹலோ ஹலோன்னு கத்திட்டு இருக்க. பிடிச்சிருக்கா என்ன? அவ்வளவு பிடிச்சிருக்கா? எங்க எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. படம் எப்படி இருந்துச்சு? சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குல? இறங்கி பத்திரமா வீட்டுக்கு போ. அதெல்லாம் முடியாது. பேசாம என் வீட்லயே இறக்கி விடு. சொல்றேன்ல, முதல்ல இறங்கு. நீ சரியாளுதாம்மா. நம்ம ரெண்டு பேரையும் உன் அப்பாவும் என் அப்பாவும் இப்படியே பார்த்தாங்கன்னு வை. ஜெயிச்ச சந்தோஷத்துல உன் அப்பா, தோத்த துக்கத்துல என் அப்பா, நம்ம ரெண்டு பேரையும் வெட்டி போட்டுருவாங்க. ஓய் ஐட்டம் பையா, ஆம்பளையா இருந்துட்டு இப்படி எல்லாத்துக்கும் பயப்படுற? ஐட்டம் என்னடி ஐட்டம்? ஆமாண்டா, நீ என்னோட ஐட்டம் தான். என்னோட பைத்தியக்கார போக்கிரி. காதலிக்கிற பொண்ணுக்கு பையன் எப்பவுமே போக்கிரி தான். ஐ லவ் யூ. நான் உன் காதல ரொம்ப மிஸ் பண்றேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடி நீ இப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா, நான் பைத்தியம் தான். நீ என்னோட போக்கிரி ராஜா. என்னாச்சுடி உனக்கு? ஹே இறங்கு. ஹாய். அது ஒண்ணும் இல்லண்ணே, கடவுள் தயவால இந்த தடவை பஞ்சாயத்துல வர ஜெயிச்சிருக்கோம். அதனால இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாவை நல்ல தடபுடலா கொண்டாடலாம்னு உங்களை கூப்பிட்டுருக்கேன். இது எவ்வளவு அருமையான செய்தி. நானே சொல்ல நினைச்சேன், நீ ஏன் சொல்லிட்ட? இதுல என்னப்பா இருக்கு? தூள் கலப்பெல்லாம் விடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா? அட உட்காருண்ணே. இப்ப போய் என்ன பண்ண போறீங்க? ஏதாவது டீ காபி சாப்பிட்டு போலாம். ஜானகி, இதோ வரேங்க. நம்ம பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க? இதுல என்னப்பா இருக்கு? கர்ணா வந்த அப்புறம் ஒரே ஒரு வழி அடிச்சுனா பாத்துக்கீங்க. இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கு. எடுத்துக்கோங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க? ராமராஜன் தலைவர் ஆயிட்டாரு, சந்தோஷமா இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஃபோன் பண்ணலாம்.
இவ இப்ப எதுக்கு ஃபோன் பண்றா? ஏ ஐட்டம், என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க, சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. நான் வெளியே வந்து பேசுறேன். டேய் சிவா, என்னடா இப்படி சாப்பிடாமே போயிட்டு இருக்க? இப்போ சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? நீதான் ஞாபகத்துக்கு வர. உன்னை பார்க்கணும் போலவே இருக்கு. இப்படி இருந்தா எப்படி செல்லும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க பாரு, நான் தோட்டத்துக்கு வரேன், நீயும் சீக்கிரம் வந்துரு. இப்பயே வா. மா வேணாமா ப்ளீஸ், நல்லா இருக்காது. நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகேவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வரேம்மா. அவ கையில போன் கிடைச்சா போதும், சாப்பாடு தூக்கம் எதுவும் வேண்டாம். இரு, அம்மா கூப்பிடுறாங்க. ஓகே, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். பை பை பை. எஸ், நந்து வந்துட்டா. சரி, இங்க இருக்கா, ஃபோன் பண்ணலாம். ஹலோ, என்னடா இவ்ளோ ஃபாஸ்டா வந்து நிக்கிற? என்ன பத்தி தெரியல, ஜஸ்ட் ஸ்பீட். சரி வா போலாம். என்ன அவ்வளவு பயப்படுற? வேற பயப்படாம நம்ம பண்ற காரியம் நல்லாவா இருக்கு? யாராவது பார்த்தா ஒரு வழி பண்ணிடுவாங்க. அங்க பாரு, அவங்க எவ்வளவு ஹாப்பியா காதலிக்கிறாங்கன்னு. அட ஏன்டா இப்படி பண்ற? நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன், நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். ஏய் கணேஷ், பரவாயில்லடா, நீ பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா நீ பாடுற. பக்கத்துல இருக்கல்ல, அவங்கள பாரு எவ்வளவு கியூட்டா இருக்காங்கன்னு. லவ் பேர்ட்ஸ் மாதிரி நாமளும் காதலிக்கலாம். அவங்க வேலையில அவங்க இருக்காங்க, நம்ம வேலையில நாம இருப்போம். என்னடா இருக்கலாம்? ஊங்கி அரைஞ்சனா பல்லெல்லாம் வெளிய வந்துரும். நீ எதுக்கு அவ்வளவு கோவப்படுற? அவங்கள பாரு எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு. டேய் மென்டல் பயலே, அவங்க காதலிக்கிறாங்கடா. அப்பவா நாமளும் காதலிக்கலாம், உனக்கு என்ன குறை? உன் கூட எனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல, வேற யாராவது பாத்துக்கோ. சரி, இப்ப நம்ம ரெண்டு பேரும் எப்படி? நீ உன் ஃப்ரெண்டுக்கு எப்படியோ, நான் என் ஃப்ரெண்டுக்கு அப்படி. அவ்வளவுதானா? ஓ, அப்படின்னா நாம அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற புரோக்கர்ஸ். கரெக்டா சொல்றேனா? அப்படிதான், புரிஞ்சதுல? கிளம்பு. என்ன அப்படி சாப்பிடுற மாதிரி பாக்குறேன்? நான் கனவுல கூட நினைக்கல நீ நானும் இப்படி மீட் பண்ணுவோன்னு. என்ன இப்படி பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? உண்மையை சொல்லவா, உன் கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு பார்க்கும்போது கண்ணுக்குள்ள கெளுத்தி வச்சிருக்கா சிரிக்கு. ஐயோ, நான் எப்பவுமே உன் காதலுக்கு அடிமை. இந்த இதயம் எவ்வளவு தூரம் ஓடுன்னு தெரியாது, ஆனா என் இதயம் நிக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் உன் கூடயே தான் இருப்பேன். ஐ லவ் யூ சிவா. ஆ